போதையில் இருந்த சிறுவர்கள் வடமாநில இளைஞரை கொடூரமாக வெட்டி அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட பகீர் சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதன் விளைவு. திருச்செந்தூர் அருகே கஞ்சா போதையில் இளைஞரை வேட்டை கொன்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் அருகே கஞ்சா போதையில் அடிக்கடி சண்டை போட்டு சித்திரவதை செய்து வந்த மகனை பெற்ற தந்தையே கொடூரமாக கொலை செய்துள்ளார். தஞ்சை அருகே 95 வயதான பாட்டியை போதைக்கு அடிமையான பேரன் கொடூரமாக எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்று உருட்டி வரும் மா சுப்பிரமணியம் அவர்களே இதற்கு பதில் சொல்லுங்கள். சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்பெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரில் ஒருவர் திமுக பிரமுகர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினத்தில் கஞ்சா கடத்தல் விவகாரத்தில் திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாத்தான்குளம் அருகே கடந்த சில நாட்களுக்கு முன்பு 2100 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த நிலையில் இது தொடர்பாக திமுக கொடிக்கட்டிய சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். திமுகவினரே நேரடியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்துவதால் தான் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உங்களது இரும்புக்கரம் செயல்படவில்லையா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, வீட்டை விட்டு வெளியே சென்றால் உயிரோடு வீடு திரும்புவோமா என்கின்ற அவல நிலையை உருவாக்கிய கேடுகட்ட திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம்.